வணக்கம். செல்வராஜ், திண்டுக்கல் மாவட்டம். அதாவது ஒரு நாடு ஃபஸ்ட்டு முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் பெருகணும். வியாபாரத்துக்கு எந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அரசாங்கம் தான் நல்லா இருக்க முடியும். வியாபாரம், ஏன்னா வியாபாரம் தான் எல்லாரோட விஷயத்தையும் முன்னெடுத்து கொண்டு போகிறது வியாபாரம் தான். ஒரு விவசாயி ஒரு பொருளை அவர் உற்பத்தி பண்ணுவார். அது ஒரு வியாபாரி தான் அதை சேல்ஸ் பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் உலகமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா வியாபாரிங்களுக்கு முக்கியத்துவமே இல்லை. எப்படி விவசாயிங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையோ அதேமாரி வியாபாரிங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதாவது கமிஷன் வியாபாரிங்க, அதாவது பெரிய கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவமே தவிர சாதாரண வியாபாரிங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. வியாபாரங்கிறது அடிமட்டத்திலேருந்து போகணும். கீழே இருந்தே ஒரு சிறு வியாபாரி, ஒரு சின்ன பூக்கடை வச்சுருக்கிறதுலேருந்து சின்ன ஒரு காய்கறி ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே வியாபாரி. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசாங்கம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அதாவது நிறைய பேர் கந்து வட்டிலே நிறைய பேர் நஷ்டப்பட்டு போயிடுறாங்க. உழைச்சி கந்து வட்டிக்கு கொடுத்து நஷ்டப்பட்டு போயிடுறாங்க. இந்த வியாபாரம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, அதாவது பேங்க் நேரடியாக சப்போர்ட் பண்ணணும். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். ஒரு சின்ன வியாபாரியாக அவங்களுக்கு 5000 கொடுக்குறதுக்கு தகுதி இருக்கா, 5000 கொடுக்கணும். 10,000 கொடுக்குற தகுதி இருக்கா, 10,000 கொடுக்கணும். லட்சம் கொடுக்குறதுக்கு தகுதி இருக்கா, லட்சம் கொடுக்கணும். இதுதான் அரசாங்கத்தோட வேலை. அரசாங்கம் இதை கண்டுபிடிச்சி இவங்க யார் வியாபாரம் பண்ணுறாங்க, என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லோக்கலில் இறங்கி வரணும். நீங்கள் லோக்கலில் இறங்கி பார்க்கணும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு பெரிய முதலாளிங்களுக்கும் பெரிய ஆட்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நாடு முன்னேறாது. ஃபஸ்ட்டு சிறு வியாபாரி சிறு வியாபாரியிலேருந்து பெரிய வியாபாரி வரைக்கும் முன்னேறணும். அதாவது அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, இந்த சிறு வியாபாரியை விட்டுறாங்க, நடுத்தர வியாபாரியும் விட்டுருவாங்க. இந்த பெரிய வியாபாரி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட மட்டும்தான் வரவு செலவு. அப்படி இருந்தால் நம்ம நாடு கண்டிப்பாக முன்னேறாது. ஏன்னா அடிமட்டம் யார்? சிறு வியாபாரி. அடிமட்ட வியாபாரி முன்னேறணும் அப்படின்னா சிறு வியாபாரிங்க சப்போர்ட் பண்ணால் தான் அந்த நல்லாயிருக்கும் நாடு. சிறு வியாபாரியும் நடுத்தர வியாபாரியும். பெரிய வியாபாரி முன்னேறிடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தான் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறீங்களே, கவர்மெண்ட்டு எவ்வளோ வேணாலும் கொடுக்கும், எவ்வளோ வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் சின்ன வியாபாரி போய் எத்தனை முறை கேட்டாலும் அவங்களுக்கு அப்படி இப்படி என்ன ஏற மாட்டேறீங்க அது இதுன்னு அப்படியே கேட்டு தட்டி கழிக்க தான் நினைக்கிறாங்க. பேங்க் பார்த்திங்கன்னா அவங்கள தட்டி கழிக்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சமூக ஆர்வலராக அந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பேங்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும். கந்து வட்டி ஒழியணும். கந்து வட்டிக்கு பதிலாக பேங்க் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பேங்க் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நாடு நல்லாயிருக்கும், அந்த மக்களும் நல்லா இருப்பாங்க. இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது அரசாங்கம் இருக்கணும். கண்டிப்பாக இந்த பார்க்கக்கூடிய வீடியோவை எல்லா மக்களும் ஷேர் பண்ணுங்கள். வியாபாரம் பண்ணுறவங்க நம்ம வேலை தானே செய்கிறோம், நமக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வியாபாரி பொருள் கொண்டு கொடுப்பான். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வியாபாரம் அதில் நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யணும், ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அதை சந்தைப்படுத்துறது ஒரு வியாபாரி தான் சந்தைப்படுத்துவான். நம்ம வேலை தானே செய்கிறோம், இந்த வீடியோ நம்ம எதுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வியாபாரம் தான் முக்கியம். நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பொருள் நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் சரி, அது ஒரு வியாபாரி சந்தைப்படுத்துவான். அந்த வியாபாரம் நடந்தால் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அதனால் பொதுமக்கள் பார்க்கக்கூடியவங்க வியாபாரம் முக்கியம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பேங்க் மூலமாக சப்போர்ட் கிடைக்கணும். நம்ம கோரிக்கையாக தான் சொல்கிறோம். பேங்க் மூலமாக எல்லா மக்களுக்கும் சப்போர்ட் கிடைக்கணும். ஒரு சிறு வியாபாரியிலேருந்து நடுத்தர வியாபாரி, பெரிய வியாபாரி வரைக்கும் கூட. பெரிய வியாபாரிக்கு இப்போ கிடச்சிட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பேங்குக்கு போனாலுமே பெரிய வியாபாரிக்கெலாம் பிரச்சனை இல்லை. சிறு வியாபாரி, நடுத்தர வியாபாரி, இந்த 2 மக்களுக்கும் தான் இதில் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க அந்த வீடியோவை பார்க்கணும்.
ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் போய் நான் சொல்கிறது உண்மையா பொய்யாங்கிறத பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் ஆய்வு பண்ணுங்கள். முத்ரா லோனுன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. முத்ரா லோன் எந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த முத்ரா டிபார்ட்மெண்ட்டு வந்து அதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணும். கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி.